A dilemma. சிலாஸ் வேர் மிச்சல் 7th பாடம். இதுதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இந்த 10th ஸ்டாண்டர்ட் நம்ம பார்க்குற பாடப்பகுதியில் சப்ளிமெண்ட்ரி. சரி, உள்ளே போயிடும் கதைக்குள்ளே. ஐ வாஸ் ஜஸ்ட் 37 when மை அங்கிள் ஃபிலிப் டைட். அப்படின்னா என்ன? ஐ வாஸ் ஜஸ்ட் 37 அவரோட வயசை சொல்கிறாரு. இந்த கதை எழுதுகிற சிலாஸ் வேர் மிச்சல் நம்மள்கிட்ட பேசுகிறாங்க. ஐ வாஸ் ஜஸ்ட் 37 when மை அங்கிள், எங்கள் அங்கிள் ஃபிலிப் இறந்தப்போ எனக்கு 37 வயசு. அப்போ ஐ வாஸ், அப்போ முன்னாடி. எ வீக் பிஃபோர் தட் ஈவெண்ட். தட் ஈவெண்ட்னால் இங்கே அவர் இறந்து போகிறது, டைடு. அது இறக்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்ட் ஃபார் மீனா என்ன அர்த்தம்? என்னை கூப்பிட்டு விட்டாருன்னு அர்த்தம். தமிழில் சொல்லுவாங்க, அவரை கூப்பிட்டு விட்டாருன்னா இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அதுதான் சென்ட் ஃபார்ன்ற அர்த்தம். அண்ட் ஹியர் லெட் மீ சே தட் ஐ ஹேட் நெவர் செட் ஐஸ் ஆன் ஹிம். இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். யார் அவர் ஆத்தர் சொல்கிறார், ஆத்தர்னா இந்த கதை எழுதுனவர் சொல்கிறாரு. ஐ ஹேட் நெவர் செட் ஐஸ் ஆன் ஹிம்னா அவர் அப்பயும் கவனிச்சது கிடையாதுன்னு அர்த்தம். ஹி ஹேட்டட் மை மதர். அவருக்கு எங்கள் அம்மாவை பிடிக்காது. பட் ஐ டோன்ட் நோ வை. எனக்கு ஏன்னு தெரியாது, அது ஏன்னு தெரியாது. ஷி டோல் மீ லாங் பிஃபோர் ஹிஸ் லாஸ்ட் இல்னஸ் தட் ஐ நீட் எக்ஸ்பெக்ட் நத்திங் ஃப்ரம் மை ஃபாதர்ஸ் பிரதர். அவர் கடைசியாக இது மாதிரி உடம்பு முடியாமல் போகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, ஐ நீட் எக்ஸ்பெக்ட் நத்திங்னா நான் வந்து என்னோடய அங்கிள்கிட்ட, மை ஃபாதர்ஸ் பிரதர்னா அங்கிள், அந்த அங்கிள் தானே பற்றி பேசுகிறாங்களா, அவர்கிட்ட எதுவும் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யார்? அவங்க அம்மா. உங்கள் அப்பாவோட அண்ணன்ட்ட எதுவும் எதிர்பார்க்காத, எதுவும் கிடைக்காது அப்படின்ட்டுருக்கார். எதுவும் எதிர்பார்க்காத. ஹி வாஸ் ஆன் இன்வென்டர். யார்? அங்கிள். ஆன் ஏபிள் அண்ட் இன்ஜீனியர்ஸ் மெக்கானிக்கல். இன்ஜீனியர்ஸ்னால் சொந்தமாக தன்னை அவராகவே செய்கிறது, மற்றவங்களோட பொருட்களை வாங்கி செய்யாமல். இன்ஜினியர்ஸ்னால் அவராகவே செஞ்சுக்கிறவர், மெக்கானிக்கல் இன்ஜினியர். அண்ட் ஹேட் மச் மணி பை ஹிஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் டர்பைன் வீல்ஸ்ன்ற ஒரு இதில் வந்து ரிசர்ச் பண்ணி அதை சொந்தமாக பண்ணியிருக்காரு. அதனால் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காரு. ஹி வாஸ் ஏ பேச்சுலர்னால் கல்யாணம் பண்ணாமல் தனியாக வாழ்ந்துட்டுருக்காரு. லிவ்ட் அலோன், தனியாக வாழ்ந்துட்டுருக்காரு. குக்குடு ஹிஸ் ஓன் மீல்ஸ்னால் அவரோட சாப்பாடு மட்டும் அவர் பாட்டு சமைச்சு அவர் பாட்டுக்கு வாழ்ந்துட்டுருக்காரு. கலெக்டட் ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ்னால் எல்லாமே தான், டைமண்டு, மரகதம், முத்து எல்லாமே வந்து ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ். ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ்னால் விலை மதிப்பு இல்லாத கற்கள், அது மாதிரி. எஸ்பெஷலி ரூபீஸ் அண்ட் பேர்ல்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். ரூபீஸ்னு ஒன்று இருக்கும் சிவப்பு கலராக, அதுவும் பேர்ல்ஸ்னால் முத்து. இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பார். கலெக்ட் பண்ணுறது அவரோட ஹாபி மாதிரி. ஃப்ரம் த டைம் ஹி மேட் ஹிஸ் ஃபஸ்ட் மணி ஹி ஹேட் திஸ் மேனியா. ஃப்ரம் த டைம் ஹி மேட் ஹிஸ் ஃபஸ்ட் மணினா அவரோட பணத்தை ஃபஸ்ட்டு மணின்றது இந்த இடத்துல முதல்ல அவர் நல்லா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுன்னா, ஹி மேட் ஹிஸ் ஃபஸ்ட் மணினா அது ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காருல்ல, அதில் அவருக்கு முதல்ல நல்லா பணம் வர ஆரம்பித்த உடனே இந்த மேனியா வந்துச்சு. மேனியானா என்னது? இந்த ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறது ஒரு மேனியானா ஒரு ரொம்ப வேகமாக ஆர்வத்தை விட அதிகமாக, ஆர்வக்குள்ளரை விட அதிகமாக, கிட்டத்தட்ட வியாதி மாதிரி ஒரு விஷயத்தை வெறித்தனமாக பண்ணுறது. இந்த மேனியானா இந்த ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணுற மேனியா அவருக்கு வந்துருச்சு பணம் வந்தவுடனே. அஸ் ஹி க்ரூ ரொம்ப பணக்காரன் ஆக த டிசைட் டு பொசஸ் ரேர் அண்ட் காஸ்ட்லி ஜெம்ஸ்னால் தான் ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ், விலை மதிப்பில்லாத கற்கள்னால் என்ன? முத்து. இது மாதிரி இது வந்து அதிகமாகிட்டே போகுது, ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. அந்த ஜெம்ஸை கலெக்ட் பண்ணுற டிசைர் வந்து அவருக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது, நிறைய பணம் வர. when he bought a new stone he carried it in his pocket for a month and now and then took it out and looked at it. now and then அடிக்கடி, இப்போ பார்ப்பாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்பாரு. அதுதான் now and then அடிக்கடின்னு அர்த்தம். அதை அவர் பாக்கெட் எடுத்துகிட்டு போவார். அடிக்கடி ஒரு புதுசாக ஒரு கல் வாங்கினா அது 1 மாதம் வச்சுருப்பாராம் பாக்கெட்லேயே. அப்பப்போ எடுத்து பார்த்துக்குவார். தென் இட் வாஸ் ஆடட் டு கலெக்ஷன் இன் ஹிஸ் சேஃப் அட் த ட்ரஸ்ட் கம்பெனி. ட்ரஸ்ட் கம்பெனினா பேங்க் மாதிரி அங்கே வச்சுருப்பாங்க. பேங்க்கில் லாக்கர் கொடுப்பாங்க. நீங்கள் போய் பணம் கட்டினீங்கன்னா ஒரு லாக்கர் மாதிரி வச்சுக்கலாம் அவங்களோட பொருள்லாம் வச்சுக்கிறதுக்கு. அது மாதிரி இது ஒரு ட்ரஸ்ட் கம்பெனியில் சேஃப்னாக்கா அது லாக்கர்னு அர்த்தம். லாக்கரில் அந்த கல்லை வச்சுருவார். ஒரு மாதம் தான் வச்சுருப்பார் கையில். அதுக்கப்புறம் கொண்டு போய் அதை நல்லா பார்த்ததுக்கப்புறம் வச்சுருவார். அட் த டைம் ஹி சென்ட் ஃபார் மீ ஐ வாஸ் எ கிளர்க். இப்போ பழைய கதைக்கு வந்துடுவோம். அவர் கூட்டு விட்டாரில் இறந்து போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து நான் வந்து ஒரு கிளர்க்காக இருந்தேன். ஹி சென்ட் ஃபார்னா கூட்டு விட்டப்போ நான் வந்து கிளர்க்காக இருந்தேன். புவர் எனாஃப்னா ரொம்ப ஏழையாக இருந்தேன். ரிமெம்பரிங் மை மதர்ஸ் வேர்ட்ஸ் ஹிஸ் மெசேஜ் கேவ் மீ ஹிஸ் ஷோல் ரிலேட்டிவ் நோ நீ ஹோப்ஸ். எங்கள் அம்மா சொன்ன வார்த்தைகள்னால அவங்க விட்ட தான் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இருக்க ஒரு ரிலேட்டிவ். அவங்க சொன்ன வார்த்தைகளை வச்சு நான் என்ன முடிவு வந்து எனக்கு எந்த புதிய ஹோப்ஸ்லாம் இல்லை, எந்த நம்பிக்கையும் இல்லை, அவர் எதுவும் பணம்லாம் எனக்கு கொடுப்பாருன்னு. பட் ஐ தாட் இட் பெஸ்ட் டு கோ. இருந்தாலும் பரவாயில்ல கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு போனேன். அதுதான் ஐ தாட் இட் பெஸ்ட் டு கோ. போகாமல் இருக்கிறது நல்லதில்ல, அந்த பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா அங்கே போகிறது தான். அதனால் போனேன். when I sat down by his bedside he began with malicious grin.
நான் அவர் பக்கத்தில் போய் அவர் பெட் சைடில் அவர் பெட் பக்கத்தில் அவர் படுத்து கிடக்கிற உடம்பு முடியாமல் பக்கத்தில் போய் உட்காந்த உடனே அவர் வந்து மலிஷியஸ்னால் ஒரு வில்லத்தனமான சிரிப்பு இங்கே சிரிக்கிறார் பாருங்க இந்த ஃபோட்டோவில் அது மாதிரி. ஆனால் படுத்துக்கிட்டு அந்த சிரிப்போடு ஆரம்பிக்கிறார். என்னென்னா, ஐ சப்போஸ் யூ திங்க் மீ குயர். குயர்னாக்கா குயர்னு சொல்லுவாங்க. வித்தியாசமாக இருக்கவங்க இப்போ 10 பேர் இருக்காங்கன்னா அவங்க மாதிரி இல்லாமல் இருக்கிறது குயர்னு வார்த்தை கெட்ட விஷயத்துக்கு கூட யூஸ் பண்ணுறாங்க. பட் குயர்னா என்னென்னா ஸ்ட்ரேஞ்சு வித்தியாசமாக ஏதாவது பண்ணுறவங்க தான். ஓகேவா? ஐ சப்போஸ் யூ திங்க் மீ குயர் என்ன விசித்திரமாக நடந்துக்கிறான் அப்படின்னு நீ நினச்சிருப்ப. ஐ வில் எக்ஸ்பிளைன். ஐ சப்போஸ்னால் நான் அப்படி நீ அப்படி நினச்சிருப்பேன்னு நான் சந்தேகப்படுறேன் நான் நினைக்கிறேன். ஐ சப்போஸ்னால் ஐ திங்க்னு எடுத்துக்கங்களேன். கிட்டத்தட்ட அந்த மாதிரி மணி. ஐ வில் எக்ஸ்பிளைன். நான் ஆனால் என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வாட் ஹீ செட் வாஸ் சட்டலி குயர் இனஃப். ஆனால் அதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, குயர் இனஃப்னா ஒரு புதுசாக வித்தியாசமாக விசித்திரமாக தான் இருந்துச்சு. ஐ ஹேவ் பின் லிவிங் ஆன் அன் ஆனுவிட்டி இன் டு விச் ஐ புட் மை ஃபார்ச்சூன். ஆனுவிட்டினாக்கா மாதம் ஒரு பணம் ஒரு நீங்கள் கடன் வாங்கினீங்கனாக்கா இல்லைனாக்கா ஒரு பணம் போட்டிங்கனாக்கா அதுக்கு ஒரு ஆனுவிட்டி கொடுப்பாங்க. மந்த்லி ஆனுவிட்டி வரும். ஓகேவா? ஆனுவிட்டி இன் டு விச் ஐ புட் மை ஃபார்ச்சூன். நான் என்னோடய பணத்தில் அந்த ஆனுவிட்டி இப்போ இதில் தான் போட்டிருக்கேன். இன் அதர் வேர்ட்ஸ் வேறு வார்த்தைகளில் சொல்லணும்னா, ஐ ஹேவ் பீன் மணியை பொறுத்த வரைக்கும் கான்சென்ட்ரிக் ஆஃப் மை லைஃப் டு எனேபிள் மீ டு பி அஸ் எக்ஸென்ட்ரிக் அஸ் ஐ ப்ளீஸ் த ரெஸ்ட் ஆஃப் இட். பாதி நான் எனக்கு பணத்தெல்லாம் போட்டு அதை வச்சு அடுத்த ஆஃபில் நான் நினச்சபடிலாம் எக்ஸென்ட்ரிக்னால் இஷ்டத்துக்கு வித்தியாசம் என்னென்ன பண்ணலாம் மாதிரி வாழ்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். நவ் ஐ ரிப்பன்ட் ஆஃப் மை விக்கட்னஸ் டு யூ ஆல். ஆனால் ரிப்பன்ட்னா நான் இப்போ வருத்தப்படுறேன். விக்கட்னஸ்னால் என்னோடய விஷமத்தனத்தை நினச்சி. ஏன்னா பணத்தை யாருக்கும் செலவு பண்ணாமல் அவரோட ஆனுவிட்டிலே எல்லா பணத்தையும் போட்டிருக்காரு. அந்த பணத்தை வச்சு ஃப்யூச்சரில் நல்லா வாழலாம்னு நினச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் அவர் வாழ்க்கையை 2ஆக பிரிச்சுக்கிட்டு ஹாஃபில் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் இந்த ஆனுவிட்டி இப்போ ஒரு பிளானில் போட்டிருக்காரு மாதம் வர மாதிரி. செகண்ட் ஹாஃப் அவர் இஷ்டத்துக்கு இருக்கலாம் நினச்சிருக்காரு. ஆனால் இப்போ அவர் அதுக்கு வருத்தப்படுறாரு. அண்ட் மை டிசைர் டு லிவ் இன் த மெமரி ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் மை ஃபேமிலி. யூ திங்க் ஐ எம் புவர் அண்ட் ஹேவ் ஒன்லி மை ஆனுவிட்டி. நீ என்ன நினைப்பேன்னா நான் வந்து ரொம்ப ஏழை, அந்த ஆனுவிட்டி ப்ரோக்ராம் மட்டும் தான் இருக்குன்னு நினைப்பேன். யூ வில் பி ப்ராஃபிட்டபிளி சர்ப்ரைஸ்ட். உனக்கும் ஒரு ப்ராஃபிட்டபிளி ஒரு ஆச்சரியமான இது இருக்குது, மகிழ்ச்சியான ஆச்சரியம் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறார் அவர். ஐ ஹாவ் நெவர் பார்ட்டட் வித் மை ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ். நான் அந்த கற்கள் இருக்குல்ல, ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ், நவரத்ன இல்லை என்னது பேலும் ஒரு ரூபியும் வச்சுருந்தார். அந்த நான் நெவர் பார்ட்டட்னா அதை விட்டு நான் பிரிஞ்சதே இல்லை. அந்த கற்கள்லாம் தே வில் பி யுவர்ஸ். அந்த கற்கள் உனக்கு சொந்தமாயிரும். யூ ஆர் மை சோல் ஹேர்னாக்கா வாரிசுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் தான் அவரோட ஒரே வந்து என்னது வாரிசு தான். சோல்னால் ஒரே ஆள். யூ ஆர் மை சோல்னால் நீ ஒருத்தி தான் இருக்க எனக்கு. ஐ ஷால் கேரி வித் மீ டு த அதர் வேர்ல்ட் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் மேக்கிங் ஒன் மேன் ஹாப்பி. அட்லீஸ்ட்டு ஒருத்தனையாவது சந்தோஷம் பண்ணுற சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடுத்த இதுக்கு போகிறேன்னா. No doubt you have always had expectation and I desire that you should continue to expect. My jewels are in safe, there is nothing else left. அப்போ என்ன சொல்கிறாங்க, நீ உனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும், அதே மாதிரி நீ எதிர்பார்க்கலாம் சில விஷயத்த. என்னோடய ஜுவல்ஸ்லாம் வந்து இந்த சேஃபில் இருக்குது, அது மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை, அது உனக்கு தான் சொந்தமாகும்னு சொல்கிறது. when I thanked him, நான் அவருக்கு தேங்க்ஸ் சொன்னப்போ அதை சொன்னக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல, இவ்வளோ தங்கம் வருதுன்னொன்னே. ஹி கிரிண்ட் ஆல் ஓவர் ஹிஸ் லீன் ஃபேஸ். அவரோட அந்த ஒல்லியான முகத்தில் ஆல் ஓவர் ஹிஸ் ஃபுல்லாக பல்லு தெரியாத மாதிரி சிரிச்சு என்ன சொல்கிறாரு, யூ வில் ஹேவ் டு பே ஃபார் மை ஃபனரல். ஃபனரல்னாக்கா கடைசி இறந்த ஒன்று செய்வாங்க சடங்கு, அந்த சடங்கு அதுக்கு நீ தான் பே பண்ணணும். அதுதான் அவரே கண்டிஷனாக வைக்கிறாரு. ஐ மஸ்ட் டு ஷேர் தட் ஐ நெவர் லுக் ஃபார்வர்ட் டு எனி எக்ஸ்பெண்டிச்சர் வித் மோர் ப்ளஷர் than to what it would cost me to put him away in the earth. I must share that I will never look forward அப்படின்னு அர்த்தம். நான் இந்த இடத்துல சொல்லணும் கட்டாயம் என்னென்னா, ஐ நெவர் லுக்டு ஃபார்வர்ட் டு எனி எக்ஸ்பெண்டிச்சர் வித் மோர் ப்ரெஷர். என் வாழ்க்கையில் இதை அவருக்கு இந்த ஈமச்சடங்கு செய்கிறதுக்காக செலவு பண்ணுறதை விட வேறு சந்தோஷமான விஷயமே கிடையாது. ஏன்னா ஒன்று அவனுக்கு பிடிக்காது, 2வது விஷயம் அவர் பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அதனால் இட் வுட் காஸ்ட் மீ டு புட் ஹிம் அவே இன் த எர்த். இந்த பூமியில் அவருக்கு ஈமச்சடங்கு செஞ்சு அவர் அனுப்புறத விட பெரிய சந்தோஷம் இருக்காது. அஸ் ஐ ரோஸ் டு கோ ஹிஸ் ஷெட். ரோஸ் டு கோன்னு போகிறதுக்காக எந்திரிச்சப்போ அவர் சொல்கிறாரு, த ரூபீஸ் ஆர் வேல்யூபிள். இந்த ரூபீஸ் வந்து ரொம்ப விலை உயர்ந்தது கற்கள்.
தே ஆர் இன் மை சேஃப் அட் த ட்ரஸ்ட் கம்பெனி. அந்த ட்ரஸ்ட் கம்பெனி இருக்க என்னோடய லாக்கரில், சேஃப்னா லாக்கரு, அதில் வந்து வச்சுருக்கேன். பிஃபோர் யூ அன்லாக் த பாக்ஸ், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பி வெரி கேர்ஃபுல் டு ரீட் எ லெட்டர் விச் லைஸ் ஆன் டாப் ஆஃப் இட். அந்த சேஃப்க்கு மேலே இருக்கிற லெட்ரு ஒன்று இருக்குது, அந்த லெட்டரை வந்து கட்டாயம் படிச்சுட்டு அண்ட் பி ஷுவர் நாட் டு ஷேக் த பாக்ஸ். அதே மாதிரி பாக்ஸ் ஆட்டிடாத அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்தோன்னா ஐ தாட் திஸ் ஆட் அப்படின்னா, இதை கேட்டோன்னே எனக்கு இது வித்தியாசமாக இருந்துச்சு. இது வித்தியாசமாக ஏதோ பண்ணுறாரு, நார்மலாக இல்லையே, ஏன்னா இது மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்கல்லன்னு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார், டோன்ட் கம் பேக், நீ திரும்பி இங்கே வராத, இட் ஒன்ட் ஹேஷ் அண்ட் திங்ஸ்னால் நீங்கள் வர்றதால எதுவும் ஃபாஸ்ட்டாக நடந்துடாது, உனக்கு நான் சீக்கிரம் செத்து போய் உனக்கு பொருள்லாம் உடனே கிடச்சிடாது, அதனால் வராத திரும்பின்றார். பட் ஹீ டைடு தட் டே நெக்ஸ்ட் வீக். ஆனால் அதே நாள் ஒரு வாரம் கழிச்சு கரெக்டாக இன்றைக்கி புதன்கிழமைனா தட் டேனாக்கா நெக்ஸ்ட் வீக்னா புதன்கிழமை பார்த்துட்டு வந்துருக்காங்கன்னா அடுத்த புதன்கிழமை, வேலைக்கிழமை பார்த்துட்டு வந்துருக்காங்கன்னா அடுத்த வேலைக்கிழமை அதே நாள் இறந்து போயிடுறாரு. அண்ட் வாஸ் ஹேண்ட்ஸம்லி பரீடு. ஹேண்ட்ஸம்லி பரீட்னா நல்லா செலவு பண்ணி அவரை வந்து புதைக்கிறாங்க. ஏன்னா அவர் தான் சொத்து, இந்த கற்கெல்லாம் இவர் கொடுத்துருக்காருல, இவர் தான் செலவு பண்ணுறாரு. த டே ஆஃப்டர் ஹிஸ் வில் வாஸ் ஃபவுண்ட் லீவிங் மீ ஹிஸ் ஹேர். அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, அவர் புதைச்சி ஈம சடங்கெல்லாம் செஞ்சுட்டு வந்தோடனே அவரோட ஹிஸ் வில்லுனா வீல் பத்திரம்னா அடுத்து யாருக்கு இந்த அவரோட ப்ராப்பர்ட்டி போகுன்றது அந்த லெட்ரு மாதிரி ஒன்று இருக்கும், அந்த பத்திரம் கிடைக்கிது. லீவிங் மீ அஸ் ஹேர்னா அதில் வந்து அது சொன்ன மாதிரியே இவரை தான் வந்து ஹேராக போட்டிருக்காங்க, வாரிசாக நியமிச்சிருக்காரு. உடனே அவர் அந்த ட்ரஸ்ட்டு கம்பெனிக்கு போய் அந்த சேஃப் ஓப்பன் பண்ணுவாங்கள்ல, அங்கே போவார் டேரெக்டாக. ஏன்னா அடுத்த வேலை தானே. ஐ ஓப்பன்ட் ஹிஸ் அண்ட் ஃபவுண்ட் இன் இட் நத்திங் பட் ஆன் அயர்ன் பாக்ஸ் எவிடென்ட்லி ஆஃப் ஹிஸ் ஓன் மேக்கிங், for he was a skilled workman and very ingenious. The box was heavy and strong, about 10 inches long, 8 inches wide, 10 inches high. அது ஒரு உள்ளே போய் பார்த்தா அந்த லாக் எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே ஒரு இரும்பு லாக்கு தான் இருக்குது. இது மாதிரி ஒரு லாக்கு 10 இன்ச்சு 18 இன்ச்சு இருந்து இது மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது. தங்கம் இருக்குன்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை. அப்போ வந்து என்ன சொல்கிறாரு, ஐ ஸ்டுட் அப்பால்டுனா முகம் வெளியே போய் நிற்கிறது. ஐ ஸ்டுட் அப்பால்டு, வெளியே போய் நின்று இந்த கீ இன் மை ஹேண்ட், கையில் கீ வச்சுக்கிட்டு, ஏன்னா அதுக்குள்ளே தங்கம் இருக்குமா இருக்காதா, வாஸ் இட் ட்ரூ வாஸ் இட் எ லை, இது பொய்யா உண்மையா. ஐ ஹேட் ஸ்பெண்ட் ஆல் மை சேவிங்ஸ் ஆன் த ஃபுனரல். ஏன்னா இத்தனை நாள் நான் சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் என்ன அவர் இறுதி சடங்கு செஞ்சுட்டார். ஏன்னா அண்ட் வாஸ் போர் தென் எவர்னா, முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப ஏழை ஆகிட்டார். இதுக்கு கீழே இருந்த எல்லா பணத்தையும் செலவு பண்ணுறாரு, ஏன்னா இந்த தங்கம் இதெல்லாம் வரப்போகுதுன்ட்டு. ரிமெம்பரிங் த ஓல்டு மேன்ஸ் ஆடிட்டி. ஆனால் வித்தியாசமாக ஒன்று சொன்னார்ல, மேலே ஒரு லெட்டர் இருக்கும் அதெல்லாம் சொன்னார்ல, அவரோட வித்தியாசமான தன்மையும் ஹிஸ் மாலிஷ்னு அவர் கெட்ட எண்ணமும் ஹிஸ் கிளவர்னஸ் பயங்கர இன்டெலிஜென்டான அல்ல மெக்கானிக் ஆர்ட்டில், அதையும் யோசிச்சு பார்க்குறப்ப அந்த பேட்டர்ன் எக்ஸ்ப்ளோசிவ் which had helped him to make him rich. I began to feel how very likely it was that he had told the truth in this cruel letter. அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறப்ப இவருக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இந்த லெட்டரில் இருக்கிற மாதிரி இருக்குமா, அதெல்லாம் உண்மையா அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. So I carried the iron box away to my lodgings, set it down with care in a closet, laid the key on it and locked the closet. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த இரும்பு பாக்ஸ் எடுத்து கொண்டு போய் அவர் வீட்டில் வச்சு இவரோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடறாங்க. எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் இருக்க க்ளோசட் அலமாரியில் வச்சு, க்ளோசட்னா அலமாரின்னு வச்சுக்கோங்களேன், அலமாரியில் வச்சு லாக் இருக்க அலமாரி, அவங்களாம் கதவு இருக்கும் பெரிய அலமாரி, அதில் வச்சு மூடிடுறாங்க. Then I sat down, I said hopeful and began to exert my ingenuity upon ways of opening the box without being killed. There must be a way. உட்காந்து யோசிக்கிறார், அவன் பயங்கரமான மெக்கானிக்கல் இன்ஜினியரில் அது மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாரு, அது எப்படி ஓப்பன் பண்ணணும், எதுவும் பிரச்சனை வராமல் கரெக்டாக ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து இருக்கும், ஒழுங்காக ஓப்பன் பண்ணு வேறு சொல்லியிருக்காரு, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் ஆஃப்டர் வீக் ஆஃப் வெயின் திங்கிங்னா வெட்டியாக யோசிக்கிறது, நிறைய யோசிச்சுட்டு ஐ பி தாட் மீ ஒன் டே தட் இட் பி ஈஸி டு எக்ஸ்ப்ளோர் த பாக்ஸ் பை அன்லாக்கிங் இட் அட் ஏ சேஃப் டிஸ்டன்ஸ். ஆனால் என்ன யோசிக்கிறான்னா, கொஞ்சம் தள்ளி வச்சு பண்ணால், சப்போஸ் அவர் வெடி மாதிரி தான் வச்சுருந்தாருன்னா கூட டிஸ்டன்ஸில் வச்சு நம்ம பாக்ஸை உடச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க, வெடிக்க வச்சிடலான்ட்டு. எக்ஸ்ப்ளோர்னா வெடிக்க வைக்கிறது. ஐ அரேஞ்ச் எ பிளான் வித் ஒயர்ஸ், அதனால் ஒயர்ஸ்லாம் செட் பண்ணி பிளான் பண்ணுறாரு. which seemed as if it would answer. ஸோ இந்த மாதிரி வச்சு பண்ணால் இதில் வந்து சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறாரு. பட் when he reflected on what would happen when the dynamite scattered the rubies, I know that I should be none the richer. For hours at a time I sat looking at the box and handling the key. ஆனால் இவர் என்ன யோசிக்கிறாரு, சப்போஸ் இந்த டைனமைட்டை வச்சு வெடிக்கிறப்ப அது உள்ளே இருக்க ரூபியும் வெடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. ஐ ஷார்ட் லுக்கிங் அட் த பாக்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் த கீ. தூரத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அட் லாஸ்ட் ஐ ஹங் த கீ ஆன் மை வாட்ச் கார்டு. கொஞ்சம் மேலே போவோம்.
இங்கே இந்த லெட்டர் இருக்குது, இந்த லெட்டர் நம்ம படிக்கலையே. இங்கே இருக்கா 10 inches high. இங்கே என்ன போட்டிருக்கோம், ஆன் இட் ஏ லெட்டர் டு மீ இட் ரேன் தஸ். அந்த லெட்டர் என்ன போட்டிருக்குன்னா, டியர் டாம், திஸ் பாக்ஸ் கண்டெய்ன்ஸ் a large number of very pigeon blood rubies. புறா ரத்தம் இருக்க மாதிரி ரூபீஸ் இருக்குது. அண்ட் a fair lot of diamonds, நிறைய டைமண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து ப்ளூ அழகாக இருக்கும். there are hundreds of pearl, அதாவது முத்துக்கள் நிறையா இருக்குது. ஒன் ஆஃப் த ஃபேமஸ் உலகத்திலே ஃபேமஸான க்ரீன் பேர்ல் இருக்குது. அண்ட் நெக்லஸ் இருக்குது ப்ளூ பேர்ல்ஸு, ஃபார் விச் எனி உமன் வுட் செல் ஹர் சோல் ஆர் ஹர் அஃபெக்ஷன்ஸ். அந்த முத்துக்காக எந்த பொண்ணு வேணாலும் உன்னை தேடி வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஐ தாட் ஆஃப் சூசன் இப்போ இவன் என்ன யோசிக்கிறான், நம்ம இந்த இதை வச்சு அந்த இவனுக்கு பிடிச்ச பொண்ணுகிட்ட போய் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான் சூசன்ற பொண்ணை பற்றி. அப்போ அந்த லெட்டர் என்ன போட்டிருக்குன்னா, ஐ விஷ் யூ டு கண்டினியூ டு ஹேவ் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் கண்டினியூஸ் டு ரிமெம்பர் யுவர் dear uncle. I would have left those stones to some charity, but I had that poor as much as I had your mother's son. Yes, rather more. அது யாருக்காக கொடுத்துருப்பேன், அவனுக்கு கொடுத்தேன், அந்த கதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து திஸ் பாக்ஸ், இது விஷயம் என்னென்னா, முக்கியமான விஷயம், திஸ் பாக்ஸ் கண்டெய்ன்ஸ் an interesting mechanism. இந்த பாக்ஸில் ஒரு மெக்கானிசம் இருக்குது, which will act with certainty as you unlock it and explode 10 ounces of மை இம்ப்ரூவ்டு சூப்பர் சென்சிட்டிவ் டைனமைட். இவர் வந்து ஒரு வெடிப்பொருள் செஞ்சுருக்காரு, டைனமைட் மாதிரி. இதை ஓப்பன் பண்ண உடனே அந்த 10 ounces ஆஃப் மை இம்ப்ரூவ்டு, ஒரு 10 ounces இருக்க டைனமைட் வந்து வெடிக்கும், எக்ஸ்ப்ளோட் ஆகும். நோ, டு பி அக்யூரேட் தெர் ஆர் ஒன்லி 9.5 ounces. கரெக்டாக சொன்னால் 9.5 ounces இருக்கும் அது. டவுட் மீ அண்ட் ஓப்பன் இட் அண்ட் யூ வில் பி ப்ளோன் டு அட்டம்ஸ். சப்போஸ் நீ ஓப்பன் பண்ணனாக்கா நீ தூள் தூளாக போயிடுவ. Believe me, and you will continue to nourish extra which will never be fulfilled. As a considered matter, I counsel extreme care in handling the box. Don't forget your affectionate uncle. இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, அதை ஓப்பன் பண்ணோன்னா மேலே வெடியும் வச்சுருக்கேன், பயங்கரமாக வெடியும் செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. எதுக்கு இப்படி பண்ணியிருக்காரு? as a considered man, I counsel in handling the box. ஸோ காலம் ஃபுல்லாக இந்த பாக்ஸை வச்சு என்னை பற்றி நீ யோசிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். வேறு எதுவுமே இல்லை, எப்படி திறக்கணும் வேறு எதுவுமே சொல்ல. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் நடக்குது. நீ உட்காந்துக்கிட்டு அதனால தான் இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, ஐ ஹங் த கீ ஆன் மை வாட்ச் கார்ட் பட் தென் occurred to me that it might be lost or stolen. Dreading this, I had it fearful that someone might use it to open the box. இவன் உட்காந்து எப்போ திறக்கிறது, திறந்தாக்கா வெடிக்காமல் எப்படி திறக்கிறது, தூரத்துலேயும் வச்சு வெடிச்சிடலாமா அப்படிலாம் வச்சுட்ருக்கான். தி ஸ்டேட் ஆஃப் டவுட் அண்ட் ஃபியர் லாஸ்டட் ஃபார் வீக்ஸ் until I became nervous and began to dread that some accident might happen to that box. அந்த பாக்ஸ் வச்சு நிம்மதியாகவும் இருக்க முடியலன்னா அந்த பாக்ஸ் வெடித்து ஏதாவது ஆகிடும் அப்படின்னு பயம் வந்துகிட்டே இருக்குது அவருக்கு. A burglar might come and boldly carry it away and force it open and find it was a wicked fraud of my uncles. யாராவது திருடன் வந்து திருடிட்டு போயிடுவாங்க, திருடிட்டு போனால் கூட அவங்களும் வெடிச்சு அதை திருடுவாங்க ஓப்பன் பண்ணி. ஈவன் அந்த ரம்பிள் and caused by the heavy vans in the street became a அட்லாஸ்ட் தேட்டர். ரோட்டில் ஒரு வேன் போனால் கூட ஐயோ இந்த பாக்ஸ் எதாவது ஆயிருமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வருது. அதை வைக்க உங்களுக்கு நிறைய யோசனை வருது, நிறைய பயம் வருது. ஒஸ்ட் ஆஃப் மை ஆல், இதை எல்லாத்தோட மோசமான விஷயம் என்னென்னா, ஒஸ்ட் ஆஃப் மை ஆல், மை சேலரி வாஸ் ரெடியூஸ்ட். என்னோடய சம்பளம் வந்து குறைஞ்சிச்சு. ஏன்னா இங்கே உட்காந்துருக்கானே. ஐ ஷா தட் மை மேரேஜ் வாஸ் அவுட் ஆஃப் கொஸ்டின். சூசனோட மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தார். இப்போ வேலைக்கும் போகிறோன்னா எங்கே என்னத்தை கல்யாணம் பண்ணிக்கிறது, அது அவுட் ஆஃப் கொஸ்டின்னா கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு முடிவுக்கு வர்றாரு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிடுச்சு. அதனால் வந்து டைமண்டை கொடுக்குற மாதிரி கொடுத்து இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் மாட்டி விட்டார். இன் மை டெஸ்பேர், இந்த துக்கமாக இந்த விரக்தியில் என்ன பண்ணுறாரு, டெஸ்பேரில் ஐ கன்சல்டட் ப்ரொஃபஸர் கிளின்ச் அபவுட் மை டைலமா அண்ட் அஸ் டு சம் சேஃப் ஆஃப் கெட்டிங் அட் த ரூபீஸ். ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட போய் கிளின்ச்சுன்றட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு, எனக்கு இருக்க டைலமான தயக்கத்தை சொல்கிறாரு, எப்படி இந்த இதை எடுக்கலாம், ரூபி வந்து எடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. He said that if my uncle had not lied, there was none that would not ruin the resource, especially the pearls, but that it was a silly tale altogether incredible. அவர் என்ன சொல்கிறாரு, இது எல்லாமே உங்கள் அங்கிள் வந்து பொய் சொல்லணுன்னாக்கா சொல்லாமல் கூட பொய் கூட சொல்லியிருக்கலாம். ஏதாவது அவர் ஒரு சஜஷன் மாதிரி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, இஃப் அங்கிள் ஹேட் நாட் லைட், உங்கள் அங்கிள் சொன்னது வந்து பொய் இல்லாமல் இருந்துச்சுன்னா, there was none that would not ruin the stones. என்ன பண்ணாலும் அது வந்து போயிடும், அது வந்து ஸ்டோன் போயிடும். there was none that would not ruin, எது பண்ணாலும் அது வந்து ரூயின் ஆகிடும்னு அர்த்தம். ஓகேவா, அதாவது முத்துக்கள் வந்து கட்டாயம் போயிடும்.
பட் தட் இட் வாஸ் எ சில்லி டெல் ஆல்டுகெதர் இன்க்ரெடிபிள். ஆனால் அவர் சொன்ன அந்த கதை வந்து நம்ப முடியாத கதை. இன்க்ரெடிபிள்னால் நம்ப முடியாதது. சில்லி டெல்னால் முட்டாள்தனமான ஸ்டோரி சொல்லி அவனை ஏமாற்றிருக்காரு. அப்போலாம் எதுவும் டைமண்ட்லாம் இருக்காதுன்றாரு. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான், ஐ ஆஃபர் ஹிம் த பிக்கஸ்ட் ட்ரோஃபி இஃப் யூ விஷ் டு டெஸ்ட் இஸ் ஒப்பீனியன். சரி, அப்படி சொல்கிறீங்களா, அது போய் தான் அவர் சொன்னதுனாக்கா, அப்போ அதில் இருக்க பெரிய ரூபியை நான் உங்களுக்கு கொடுத்துறேன், நீங்களே வேணால் ஓப்பன் பண்ணுங்கள் பாக்ஸ்ன்றார். அவன் என்ன சொல்கிறார், ஹி டிடன்ட் டிசைட் டு டூ ஸோ. அதை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாரு அவரும். டாக்டர் ஸ்காஃப், மை அங்கிள்ஸ் டாக்டர், அவரோட அங்கிளோட டாக்டர் என்ன சொல்கிறாரு, பிலீவ் த ஓல்டு மேன்ஸ் லெட்டர் அண்ட் ஆடட் ஏ கேஷன் விச் வாஸ். இன்னொருத்தர் அவரோட டாக்டர், இந்த இறந்து போனார்ல அவரோட அங்கிளோட டாக்டர் சொல்கிறாரு, பிலீவ் தட் ஓல்டு மேன்ஸ் லெட்டர் அண்ட் ஆடட் ஏ கேஷன் விச் வாஸ் என்டையர்லி யூஸ்லெஸ் ஃபார் பை திஸ் டைம் ஐ வாஸ் அஃப்ரைட் டு பி இன் த ரூம் வித் த டெரிபிள் பாக்ஸ். அவர் ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு, ஆனால் அதெல்லாம் வேஸ்ட், ஏன்னா ஆல்ரெடியும் பயந்துக்கிட்டு தான் இருக்கான். அட் லாஸ்ட் த டாக்டர் கைண்ட்லி வார்ன்ட் மீ தட் ஐ வாஸ் இன் டேஞ்சர் ஆஃப் லூசிங் மை மைண்ட் வித் டூ மச் தாட் அபவுட் மை ரூபீஸ். அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாரு, நீ அது போனால் கூட பரவாயில்ல, நீ அதே நினச்சி உன்னோட மைண்டை லூஸ் பண்ணுறாரு, பைத்தியமாக இராதுன்னு சொல்கிறாரு. இன்ஃபேக்ட் ஐ டிட் நத்திங் எல்ஸ் பட் கண்ட்ரி வைல்டு பிளான். கண்ட்ரினா அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்குது விஷமத்தனமாக. கண்ட்ரி வைல்டு பிளான்ஸ்னால் விசித்திரமான பயங்கரமான பிளான்லாம் போட்டுருக்காரு. டு கெட் அட் தம் சேஃப்லி. அந்த பாக்ஸை எப்படி ஓப்பன் பண்ணுறது வெடிக்காமன்ட்டு. ஐ ஸ்பெண்ட் மை, அவர் தான் என்ன சொல்லிட்டு போயிட்டார் அவரோட அங்கிள், இந்த பாக்ஸை வச்சுக்க, இதுக்குள்ளே ரூபிலாம் இருக்குது, ஆனால் அதை என் நினைவாக நீ வச்சுக்க, விற்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஐ ஸ்பெண்ட், ஏன்னா திறந்தால் ஓப்பனாக வெடிச்சிடும், அதெல்லாம் வெடிக்காமல் பக்கத்தில் வச்சு அதை பாதுகாத்து என்னை பற்றி யோசிச்சுட்டுருன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஐ ஸ்பெண்ட் ஆல் மை ஸ்பேர் ஹவர்ஸ் அட் ஒன் ஆஃப் த கிரேட் லைப்ரரிஸ் ரீடிங் அபவுட் டைனமைட். இப்போ என்ன பண்ணுறாங்க, போயிட்டு அந்த டைனமைட் எப்படி வெடிக்காமல் இருக்குன்றக்கா புக்காக உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடுறாரு. Indeed, I talked of it until the library attendants, believing me a lunatic or dynamite fiend, declined to humor me and spoke to the police. ஆனால் இவர் தொடர்ந்து அந்த டைனமைட்டை பற்றி படிச்சிருக்காரு. ஏன்னா அந்த பாக்ஸ் இருக்குல்ல, நிறைய படிச்சுட்டே இருக்கணும். அந்த லைப்ரரியில் இருக்கிறவங்களும் சந்தேகம் வந்து போலீஸ் சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் டைனமைட்டுன்றது வெடிப்பொருள். போலீஸ் சொல்கிறாங்க, ஐ சஸ்பெக்ட் தட் ஃபார் எ வைல் ஐ வாஸ் ஷேடோட் அஸ் எ சஸ்பீஷியஸ். ஐ வாஸ் ஷேடோவுனாக்கா யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க, நிழல் மாதிரி பின்தொடர்ந்து வராங்க. ஷேடோவுனா நிழல் மாதிரி யாரோ பின்னாடி வராங்கன்னு அர்த்தம். ஐ சஸ்பெக்ட்னு தான் போட்டிருக்காரு. எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, போலீஸ் யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னு. அண்ட் பாசிபிளி கிரிமினல் கேரக்டர், இல்லை போலீஸ் இல்லை, அஸ் எ சஸ்பீஷியஸ் அண்ட் பாசிபிளி கிரிமினல் கேரக்டர், யாரோ திருட என்ன ஃபாலோ பண்ணுறான்ட்டு. ஐ கேவ் த libraries and becoming more and more fearful, set my precious box on it down below for fear of it's being shaken. அது யாராவது ஆட்டினாக்க என்ன வெடிச்சுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு பக்கத்துலேயே வச்சுக்கிறாரு. ஃபார் அட் திஸ் டைம் ஈவன் த அப்சல்யூட் பாசிபிலிட்டி ஆஃப் இட்ஸ் பீயிங் டிஸ்ட்ராய்ட் பை அன் எர்த்குவேக் ட்ரபிள்ட் மீ. சரி, நம்ம இப்பெல்லாம் பாதுகாப்பாக வச்சுருக்கோம், திடீர்னு ஒரு எர்த்குவேக்னா நிலநடுக்கம் வந்துச்சுன்னா கூட வெடிச்சிடுன்னு பயப்படுறாரு. ஐ ட்ரை டு கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் ஷேக் நீடட் டு எக்ஸ்ப்ளோட் மை பாக்ஸ். அதனால் அது எந்த அளவுக்கு அசைஞ்சாக்கா வெடிக்குன்னு சொல்லிட்டு இப்படியே கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் த ஓல்டு டாக்டர் வென் ஐ saw him again begged me to give up all thought of the matter, and as I felt how completely I was a slave of one despotic idea and tried to take the good advice that's given me. திரும்பி அந்த டாக்டர் பார்க்குறப்ப என்ன சொல்கிறாரு, இந்த ஒரு டெஸ்பாட்டிக்னா ஆட்டோக்ராட்டிக், ஒரே ஒரு விஷயம் வச்சு பண்ணுறது, ஒன்று தான். இப்போ டெஸ்பாட்டிக் ரூல்னா ஒரே ஒருத்தர் வந்து சர்வாதிகாரி மாதிரி ஆட்சி புரியுறது, ராஜா மாதிரி ஆட்சி புரியுறது. அது மாதிரி இங்கே வந்து என்ன அர்த்தம்னா, டெஸ்பாட்டிக்னா அந்த ஒரு ஐடியா வந்து தான் ஐடியாவை பற்றி சுற்றியே போயிட்டுருக்காங்க. சரி, இந்த டாக்டர் சொன்ன மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு இவன் ட்ரை பண்ணுறான் அன்ஹாப்பிலி. ஆனால் ஐ ஃபவுண்ட் சூன் ஆஃப்டர் between the leaves of my uncle's Bible a number list of the stones with their cost and must be said. It was dated 2 years before my uncle's death. Many of the stones were and their enormous value amazed me. ஆனால் என்னாச்சுன்னா அதை கொஞ்சமாக விட்டுலாம் அந்த டாக்டர் அட்வைஸ் பண்ணோன்னா அதுலேயும் வரலாம், அந்த அட்வைஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த விஷயத்தையே மறந்துடலாம் நினைக்கிறாரு. ஆனால் அன்ஹாப்பிலி ஐ ஃபவுண்ட் அவரோட அங்கிளோட பைபிளுக்கு நடுவில், லீவ்ஸ் ஆஃப் மை பைபிள்னால் அந்த பைபிளில் இருக்க பேஜஸ்க்கு நடுவில் என்னென்ன ஸ்டோன் இருக்கோ அந்த லிஸ்ட்லாம் இருக்குது. அதோட மதிப்பு எல்லாமே அதில் போட்டிருக்கு அந்த பைபிளுக்குள்ளே இருக்க ஒரு நோட்ஸில். அது வந்து 2 வருஷம், இட் வாஸ் டேட்டட் 2 years பிஃபோர் மை அங்கிள்ஸ் டெத். எங்கள் மாமா அந்த அங்கிள் இறந்து போகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி டேட்டில் இருக்குது. அந்த ஸ்டோன்ஸ்லாம் வெல் நோன்னா பயங்கர ஃபேமஸான ஸ்டோன்ஸ். இது கோஹினூர் வைர மாதிரின்னு வச்சுக்கோங்களேன்.
அண்ட் தேர் எனாமஸ் வேல்யூ அமேஸ்டு மீ. எனாமஸ்னால் ரொம்ப அதிகமான வேல்யூ, அமேஸ்டு மீனா எனக்கு அதிசயமாக இருந்துச்சு, ஆச்சரியப்படுத்தியது. செவரல் ஆஃப் த ரூபீஸ் வேர் டெஸ்கிரைப்டு வித் கேர் அண்ட் கியூரியஸ் ஹிஸ்ட்ரிஸ் ஆஃப் த மேர் கிவன் இன் டீட்டெயில். அந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் பைபிளில் இந்த நோட்ஸில் வந்து எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அதில் ஹிஸ்ட்ரி எங்கே வந்துச்சு, அது எப்படி டேட்லாம் சொல்லிச்சு. ஒன் வாஸ் செட் டு பி த ஃபேமஸ் சன்செட் ரூபி. அதில் ஒரு ரூபி பேர் வந்து, ஒரு இது பேர் வந்து, கல் பேர் வந்து சன்செட் ரூபி, விச் ஹேட் பிலாங் டு த எம்ப்ரஸ் குவீன் மரியா தெரசா. ஒன் வாஸ் கால்டு பிளட் ரூபி, not as was explained because of the color, but on the account of the murders it had occasioned. Now as I read, seemed again to threaten death. அந்த ஒரு இன்னொரு ரூபி பேர் பிளட் ரூபி. அது பேர் என்ன, அதனால நிறைய மர்டர் கூட நடந்திருக்கு. அது படித்தோடனே ரொம்ப திரும்பி பயம் வந்துருச்சு. The pearls were described with care and as an unequaled collection. Concerning two of them my uncle had written. Concerning two of them my uncle had written what I might call biographies, for indeed they seem to have done much evil and some good. Only black pearl and was mentioned in an old bill of sale as she which seemed queer to me. அதாவது மற்ற ரூபி மாதிரியே ஒரு இதை பிளாக் பேர்ன்ற ஒரு முத்தை பற்றியும் எழுதியிருக்காங்க. சரியா, அவ்வளோதான். அதனால் அதுவும் ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்குது. அதுலேயும் கெட்டதெல்லாம் நடந்திருக்கு. இட் வாஸ் மேடனிங். இது கொஞ்சம் கொஞ்சமாக பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆச்சு. சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்குது. ஹியர் கார்டட் பை அ விஷன் ஆஃப் சடன் டெத் வாஸ் வெல்த் பியண்ட் த ட்ரீம்ஸ் ஆஃப் அவரிஸ். அவரிஸ்னால் ஒரு பர்வர்ஷன் மாதிரி ஒரு வார்த்தை. கற்பனை கட்ட முடியாத, ரொம்ப எண்ணியே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு செல்வமும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே டைமில் சாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ரெண்டுமே சேர்ந்துருக்கு. ஐ எம் நாட் எ கிளவர் ஆர் இன்ஜினியஸ் மேன். ஐ நோ லிட்டில் பியண்ட் ஹவு டு கீப் எ லெஜர். இப்போ அவன் என்ன யோசிக்கிறான்னா, நான் வந்து ஒரு பெரிய இன்டெலிஜென்ட் கிடையாது, அவர் மாதிரி இன்ஜினியர்ஸ் சொந்தமாகவே ஒரு பொருளை தயாரிக்கிற அளவுக்கு இன்டெலிஜென்ட் கிடையாது. ஐ நோ லிட்டில் பியண்ட் ஹவு டு கீப் எ லெஜர், ஸோ ஐ வாஸ் அண்ட் ஐ ஆம் நோ டவுட் அப்ஷூர்ட் அபவுட் மெனி ஆஃப் மை நோஷன்ஸ் ஹவு டு சால்வ் திஸ் ரிசல்ட். எப்படி இந்த இதில் இந்த விடுகதையை வந்து புதில் வந்து தீர்க்குறதுன்னு எனக்கு தெரியல கரெக்டாக. அந்தளவுக்கு நான் இன்டெலிஜென்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறார். அட் ஒன் டைம் ஐ தாட் ஆஃப் ஃபைண்டிங் எ மேன் ஹூ வுட் டேக் த ரிஸ்க் ஆஃப் அன்லாக்கிங் த பாக்ஸ், பட் வாட் த ரைட் ஐ ஹேட் ஐ டு சப்ஜெக்ட் எனி ஒன் எல்ஸ் டு த ட்ரையல் ஐ டேர்டு நாட் ஃபேஸ். என்ன சொல்கிறாருன்னா, சில நேரம் நான் நினச்சேன் வேறு யாராவது ஒருத்தனை கண்டுபிடிச்சி அவன்கிட்ட போய் சொல்லலாம், இந்த ரிஸ்க், இந்த அன்லாக் பாக்ஸை ரிஸ்க் பண்ணால் வெடிக்கும், ஆனால் கரெக்டாக எடுத்துட்டா பணம் நான் கொடுக்குறேன், அந்த மாதிரி சொல்லலாம்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் எனக்கு என்ன ரைட் இருக்குது இன்னொருத்தனை சப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு? எதுக்கு சப்ஜெக்ட் டு த ட்ரையல்னால் இன்னொருத்தர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை கொண்டு போய் மாட்டுறதுக்கு. ஏன்னா ஐ டேர்டு நாட் ஃபேஸ்னால் நான் எனக்கு ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாத விஷயத்தில் இன்னொருத்தனை கொண்டு போய் எப்படி மாட்ட வைக்க முடியும்? ஐ குட் ஈஸி, இது வந்து தப்பான விஷயமாச்சானே. அப்புறம் யோசிக்கிறாரு, ஐ குட் ஈஸிலி ட்ராப் த பாக்ஸ் ஃப்ரம் ஹைட் சம்வேர். இது எங்கேயா போய் ஒரு வேரத்துலேருந்து தூக்கி போட்டுடலாமா? அண்ட் இஃப் இட் டிடன்ட் எக்ஸ்ப்ளோட் குட் தென் சேஃப்லி அன்லாக் இட். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது ஆட்டோமேட்டிக்காக மேலேருந்து ஒரு பாலத்துக்கு மேலேருந்து போய் இதெல்லாம் தூக்கி போட்டால் வெடிக்காமல் போச்சுனாக்கா நம்ம பக்கத்தில் போய் எடுத்துக்கலாம். அண்ட் இஃப் இட் டிடன்ட் எக்ஸ்ப்ளோட் குட் தென் சேஃப்லி அன்லாக் இட். இஃப் இட் டிட் ப்ளோ அப் வென் இட் ஃபெல் குட் பை டு மை ரூமிஸ். கடைசியாக என்ன சொல்கிறாரு, சப்போஸ் பாலத்துலேயும் போடுறான், வெடிக்காமல் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா எடுத்துக்கலாம். வெடிச்சு அந்த ரூபீஸ் வேஸ்ட்டாக போச்சுன்னா கூட பரவாயில்ல, விட்டுறலாம், அப்படியே விட்டு வந்துடலாம். மைண்ட் இன்டீட் ஐ வாஸ் ரிச் அண்ட் ஐ வாஸ் நாட். என்னோடய நிலைமை எப்படின்னா, நான் தான் பணக்காரன் உலகத்துலேயே, ஆனால் அதே டைமில் நான் பணக்காரனும் இல்லை. ஐ குரூ தின் அண்ட் மார்பிட்னா மோசமான, ரொம்ப ஒல்லியாக பரிதாபமான நிலைமைக்கு போகிறான். ஸோ மிசரபிள் தட் ஐ அட் லாஸ்ட் கேரிட் மை ட்ரபிள்ஸ் டு மை ஃபாதர். ரொம்ப சோகமான நிலைமையில் கடைசியில் மை ஃபாதர் கன்ஃபஷர், அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறாரு. ஹி தாட் இட் சிம்பிளி எ க்ரூவல் ஜஸ்ட் ஆஃப் மை அங்கிள்ஸ் பட் வாஸ் நாட் ஸோ. ஃபாதர்ஸ் கன்ஃபெஷர்னாக்கா அவங்க அப்பாவோட கன்ஃபெஷர் அப்படி தான் எடுத்துக்கலாம். ஃபாதர்ஸ் இருப்பாங்கள்ல, அது மாதிரி நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல அந்த கன்ஃபெஷன்ற வார்த்தைக்கு அர்த்தம். அதுதான் இருக்க சான்ஸு. ஹி தாட் இட் சிம்பிளி எ க்ரூவல் ஜஸ்ட் ஆஃப் மை. ஜஸ்ட்னாக்கா ஜோக்குனா இப்போ ஜஸ்டர்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, ஜஸ்ட்னாக்கா இந்த சர்க்கஸ்லாம் கோமல் இருப்பாங்களா, அவங்கள தான் சொல்லுவாங்க ஜஸ்ட்டுன்னு சொல்லி. ஜஸ்ட்னா ஜோக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு க்ரூவல் ஜோக்கு. உங்கள் மாமா சாகிறப்போ உன் மேலே ஒரு பயங்கரமான ஒரு உன்னை வச்சு ஒரு ஜோக் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் வாஸ் நோட் ஸோ ஃபார் another world as to be willing to open my box. அப்படிலாம் தர்மம்லாம் பேசினா கூட பாக்ஸை திறக்கிறதுக்கு ரெடி இல்லை. He to counsel me to cease thinking about it.
அவர் என்ன சொல்கிறாரு, இதை பற்றி யோசிக்கிறத விட்டுரு அப்படின்றாரு. குட் ஹேவன்ஸ் ஆண்டவா, ஐ ட்ரீம்ட் அபவுட் இட், அதை பற்றி தான் நான் கனவு கண்டுட்டு இருந்தேன். நாட் டு திங்க் அபவுட் இட் வாஸ் இம்பாசிபிள். என் கனவுல கூட இந்த பாக்ஸை பற்றி தான் நினப்பு வந்துச்சு, அதை பற்றி யோசிக்காமல் எப்படி இருக்கிறது, அது இம்பாசிபிள்ன்றாரு. நெய்தர் மை ஓன் தாட் நாட் சயின்ஸ் நாட் ரிலிஜன் ஹேட் பீன் ஏபிள் டு அசிஸ்ட் மீ. என்னோடய சொந்த புத்தியோ அறிவியல் சிந்தனையோ மதமோ அதாவது கடல் பக்தியோ எதுவுமே வந்து எனக்கு ஹெல்ப் இல்லை. 2 years have gone by. இது மாதிரி யோசிச்சு வச்சா 2 வருஷம் ஓடி போச்சு, இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணவே இல்லை. ஐ எம் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன் இன் த சிட்டி. அந்த சிட்டிலேயே அவன் தான் ரிச்சஸ்ட் ஆள். அண்ட் ஹாவ் நோ மோர் மனி தென் வில் கீப் மீ அலைவ். ஆனால் செலவு பண்ணுறதுக்கு எந்த பணமும் இல்லை. சூசன் said I was half cracked like Uncle Flip and broke off her engagement. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினச்ச பொண்ணு வந்து என்கேஜ்மெண்ட்டை ப்ரோக் ஆஃப் நினச்சி அதை தான் முடிச்சுக்கிறாங்க. ஓகேவா? நானும் நீ கிட்டத்தட்ட பாதி பைத்திய மாட்டேன். இன் மை டெஸ்பேர் ஐ advertised in the Journal of Science and have had absurd schemes sent me to by the dozen. ஒரு சயின்டிஃபிக் ஜர்னல்னால் ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்பஸ்க்காக அந்த ஜர்னலுக்கு அனுப்புகிறாரு. அது நிறைய பேர் ஐடியா அப்சூர்ட் ஸ்கீம்ஸ்னால் வித்தியாசமாக ஐடியாலாம் கொடுக்குறாங்க, இவருக்கு அனுப்புகிறாங்க எப்படி ஓப்பன் பண்ணுறது. அட் லாஸ்ட் ஐ டாக் டூ மச் அபவுட் இட். The thing became so well known that when I put the horror in a safe in a bank, I was promptly desired to withdraw it. I was constant fear of burglars. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல, ஒரு இது மாதிரி பேசி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. I was in constant fear of burglarsனால் இப்போ திருடிட்டு போகிறாங்கன்னு வர பயம். அண்ட் மை லேண்ட்லேடி கேம் மீ த நோட்டீஸ் டு லீவ். இவர்கிட்ட காசே இல்லைண்ணா, வேலைக்கு போகல. அதனால் இவங்க லேண்ட்லேடி வந்து வீட்டு ஓனர் வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க போக சொல்லி. பிகாஸ் நோ ஒன் வுட் ஸ்டே இன் த ஹவுஸ் வித் தட் பாக்ஸ். அது இல்லாமல் காசுக்காக மட்டும் இல்லை, அந்த பாக்ஸ் வச்சுட்டு இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஐ எம் அட்வைஸ் டு பிரிண்ட் மை ஸ்டோரி அண்ட் அவாய்ட் த அட்வைஸ் ஃப்ரம் த இன்ஜினியூட்டி ஆஃப் அமெரிக்கன் மைண்ட். இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி எல்லா நியூஸ் பேப்பரும் போடுங்க, யாராவது ஒரு ஐடியா கொடுப்பாங்கலாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஐ ஹவ் மூவ்ட் இன் டு சபர்ப்ஸ். இந்த ஊரை விட்டு பக்கத்தில் இருக்க வெளியில் இருக்க ஊருக்கு போகிறாரு. அண்ட் ஹிடன் த பாக்ஸ் அண்ட் சேஞ்ச் மை நேம் அண்ட் மை ஆக்குபேஷன். அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறாரு, வேறு பேர் மாற்றி வேற ஒரு ஊருக்கு போய் இந்த வேறு பேரை மாற்றி வாழ்ந்துட்டுருக்காரு. திஸ் ஐ டிட் டு எஸ்கேப் த கியூரியாசிட்டி ஆஃப் ரிப்போர்ட்டர்ஸ். இதை தேடி மக்கள்லாம் அந்த விஷயம் ஃபேமஸான நிறைய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் தேடி வராங்க நியூஸ் பேப்பர்லேருந்து. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக போய் வேறு ஊரில் இருக்கார். I had to share that when the government official came to hear of my inheritance, they were reasonably decided to collect the succession tax onto my uncle's estate. அது இல்லாமல் என்ன, ஒரு வீட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ஊரில் இன்னொரு பையனுக்கு போகிறப்ப அதுக்கு ஒரு டேக்ஸ் வேறு கட்டணும், சக்ஸஷன் டேக்ஸ். அந்த டேக்ஸும் கேட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் வருவாங்க. அது ஒரு பிரச்சனை வேறு இருக்குது. ஐ வாஸ் டிலேட்டட் டு அசிஸ்ட் them. ஐ டோல்ட் த கலெக்டர் மை ஸ்டோரி. அவங்க வராங்க, அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாரு, I showed him Uncle Flip's letter, then I offered him the key and asked for time to get half a mile away. That man said he would think it over and come back later. இந்த டேக்ஸ் வாங்குறோன்னு என்ன பண்ணுறான், பயந்துக்கிட்டு அவர்கிட்ட கொடுத்து இதை ஓப்பன் பண்ண நீ இது பண்ணுங்க. Offered him the key and asked for time to get a half mile away. This is all I have to say. I have made a will and left my repairs to the society for the preservation of humanity vivisection. கடைசியில் என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு உயிர் எழுதி இந்த கதையை அப்படியே எழுதி இதை கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஹியூமன் விவிசெக்ஷன் சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் ஒரு சங்கத்தில் போய் கொடுத்து அது இவங்க வந்து பொருட்கள்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிற ஒரு குரூப். அந்த குரூப்பில் கொண்டு போய் கொடுத்து வச்சிடுறாங்க. கொடுத்துட்டு இவரும் என்ன பண்ணார், உயிர் எழுதிட்டு போயிடுறாரு. அதை விட்டுட்டு given an iron box known to contain wealth and to contain diamond arranged to explode when the key is used to unlock it. What would any man do? What would he advise? இந்த பிரச்சனை யாராலையும் தீர்க்க முடியல. கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, இவராலையும் வாழ முடியாமல் அவ்வளோ பணம் இருந்தாலும் கொண்டு போய் கொடுத்துட்டாரு. இப்போ அவங்களும் என்ன பண்ண முடியல, அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல. இந்த கதையில் என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியல. இந்த கதை என்னென்னா, ஒரு அந்த அங்கிள் பண்ண ஒரு க்ரூவல் ஜோக், சரியா, அது மாதிரி வச்சுக்கலாம். இல்லைனாக்கா கூட நான் ஃபஸ்ட்டே நினச்சேன் பயங்கரமான ஐடியாலாம் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். அது மாதிரிலாம் வரல. சரி, ஓகே, 35 minutes ஆச்சு. இதுதான் இந்த கதை. இந்த கதையில் என்னென்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ்.
அங்கிள் என்ன பண்ணுவார், திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருப்பார். ஒரு மாதத்துக்கு பாக்கெட்டில் வச்சுருப்பார். நவ் அண்ட் தென் எடுத்து பார்ப்பார் சொன்னாங்க. வாட் டிட் அங்கிள் பிகத்து என்ன கொடுத்தாரு, வாட் வாஸ் த கண்டென்ட் லெட் பை த அங்கிள் டு இன்ஹெரிட். கண்டிஷன் வந்து இந்த அவரோட ஈமச்சடங்கை வந்து பண்ணணும். வாட் டு திங்க் டாம் ஹாப்பிலி லுக் ஃபார் தி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃபீஸர். எதுக்கு அவர் பார்ப்பார், எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறதுக்கு சந்தோஷமாக இருப்பாருன்னா, இவர் இறந்து போயிட்டால் ப்ராப்பர்ட்டி வரும்னு சொல்லி. பட் த மெக்கானிசம் யூஸ் பாக்ஸ், வாட் வாஸ் த கவுன்சில், எல்லாமே தான் தெரியுமா. ஸோ இதுதான் ஈஸி தான், இதை போய் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதுதான் லாஸ்ட் லெசன் நினைக்கிறேன். ஓகே, பை.